ரெட் நாட். ரீசெண்டானா ரெட் நாட்டுக்கு அப்புறம் ஸ்பீக்கர்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் நான் எடுத்தேன். சார்ஜர் ஆகிட்டே வச்சுருக்கேன். ஸோ மெச்சர்னு ஐடியா உங்களுக்கு அப்புறமா காட்டுதான். இப்போதைக்கு நம்ம அமாங்கஸ்லாம் ஆனால் இது பிசிஎஸ் இருக்கிறான். ஓகே, நேற்று வந்துட்டு தான் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணால் நம்ம கூட யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாம். என்னங்க மணி நெட்லி இது வந்துட்டு ஸோ இப்போ நம்மளோட காஸ்டியூமை மாற்றிக்கலாம். நம்ம வந்து எடிட் பண்ணாம ஓல்ட் செட்டிங்ஸ் நம்ம இப்போதைக்கு சயின்டிஸ்ட் வேண்டாம். கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு 8 வச்சுட்டு 100% இருக்கட்டும். சயின்டிஸ்ட் வேண்டாம். இன்ஜினியர் நிறைய பேர் இருக்கட்டும். ஒரு இன்ஜினியரே 10 பேர் வச்சுக்கலாம். நாய்ஸ் மேக்கர் வந்து ஒரு 3 பேர். ட்ராக்கரும் ஒரு 5 பேர். அந்த ட்ராக்கர் வேண்டாம். இன்ஜினியரும் அவ்வளோ வேண்டாம். டிடெக்டிவ் ஒரு 2 பேர் இருக்கட்டும் போதும். சேஃப் சிஸ்டர் எக்ஸான்சஸ் அண்ட் ஃபேண்டமும் 1590 இருக்கட்டும். சரி, அடுத்து இந்த கேம் போஸ்டரு ப்ரீ கோல்டன் வால் பார்த்துக்கிட்டோம். பிளேயர் ஸ்பீடு வந்து ஒரு 2.5% இருக்கட்டும். ஸ்க்ரீன்மேட் விஷன் ஓகே. எம்ஜிசி மீட்டிங்ஸ் நிறையா இருக்கணும். நம்ம ஒரு மீட்டிங்ஸ் இருக்கட்டும். இன்டர்ன்ஷிப் டிஸ்கஷன் டைம் ஓட்டிங் டைம் அப்போ இவ்வளோ தேவைப்படாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஆஸ்க் பார் ஆஸ்க் போதும். இந்த ஒரு பெரிய கேள்ல பப்ளிக் நம்ம வாட்டருக்கு அவங்களோட பழைய காஸ்டியூம்ஸ்லாம் காட்டுங்க. இதுதான் என்னோடய நார்மல் காஸ்டியூம். இன்னொரு காஸ்டியூம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம் காட்டுறேன். பிளாக் கலர், பிளாக் தொப்பி அண்ட் என்னோட பழைய காஸ்டியூம். நம்ம இந்த இதை பண்ணலாம்னா லெட்ஸ் வெயிட் ஃபார் மோர் பிளேயர். ஒருத்தனா வர ஆரம்பிக்கான். பிளேயர்ஸ் ஓகே. ஓகே கைஸ், ஒரு 2 பேர் செஞ்சுட்டேங்க. 4 பேர் வந்துட்டேன். போனவனே மறுபடியும் வந்துட்டான். ஐயோ, வந்தவன் மறுபடியும் போயிட்டு இருக்கான். ஒருடே இருப்போம். அம்மாவை வெயிட்டாவது பண்ணுவாங்க. இல்லை அது கூட பண்ண மாட்டாங்க. குயிக் சாட்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு யூடியூபர்னு சொல்ல முடியல. 4 பேர் ஆரம்பிச்சிருவோமா? Among Us is playable for 4 players, but 5 or more players is recommended. ஓகே, ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. அடுத்தடுத்து சென்றுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பார்ப்போம். இன்னும் எத்தனை பேர்? ஒருத்தன் போகிறான், இன்னொருத்தன் வரான். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் மோர் பிளேயர்ஸ். வேண்டாம், வெயிட்டிங் ஃபார் மோர் பிளேயர். வெயிட்டிங்கே இருந்தால் தான் ஒருத்தனா சேர் வாங்கி இருப்பாங்க. ஃபுல்லாக வாங்கி போடுவீங்க. அடுத்த மறுபடியும் கரெக்டாக வெயிட்டிங் ஃபார் மோர் பிளேஸ் இனிமேல் எவனும் போக மாட்டான். இனி அடுத்தடுத்து எல்லோரும் சேர்ந்துருவாங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயந்தான்.
இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இம்போஸ்டர் சொன்ன உடனே இம்போஸ்டர் கிடச்சிட்டு பார்த்துக்கோ. நான் சேஃப் ஷிஃப்டர் மட்டும்தான் சான்ஸே கொடுத்துருந்தேன். கூட இருக்கிறவங்க கூட சேஃப் ஷிஃப்டராக இருக்கலாம். சரி லெட்ஸ் கோ. அதுக்குள்ளேயும் ஃபேண்டம் ஆகிட்டான். பேர் ஒன்று சந்தேகம் வந்துடும். ஐயோ அந்த பய வேற ஃபேண்டம் ஆனதை பார்த்துட்டோங்க. நான் எவனை கில் பண்ணேன்? 3 பேர் இருக்காங்க காய்ஸ். இவங்கள போனால் நம்மளை பழி போட்டுருவாங்க. அதனால் பையன் ஓரத்தில் இருக்கான். இந்த பையன் ஐயோ ஓடிடணும். ஐயோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள கில் பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு யார் மேலே பழி போடலாம்? இவன் மேலே பழி போட்டுருவோம். அந்த பையன் கிறிஸ்டின் போஸ்டர்னு போட்டிருக்கான். இந்த பையன் நம்மளை சொல்லலையே. ஐ எம் டெல்லிங் த ட்ரூத் வேறு சொல்லலாம். மேபி வேறு சொல்லுதான். பையன் நம்மளை பார்த்தானா இல்லையா? இம்போஸ்டர் வெளியே போயிட்டான். பயிர்வன் நமக்கு எவனும் ஓட்ட போட்டுறக்கூடாது. இம்போஸ்டர் 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டீம்மேட் பயிர் வெளியே போயிட்டானே. ஐயோ நவுன் லீனியர். அட பாவி, டீம்மேட்டாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டியே. இல்லை வேறு 3 பேர் தான். பாவி நீ எனக்கு ஓட்டு போட்டு போயிட்டல கடைசியில். ஐயோ உனக்கு கண்டிப்பாக டிஃபென்ஸ் கொடுத்தேன். கூட இருந்த கொடையில் யாருக்கானா இந்த பயல் தான். நம்ம என்ன பண்ணணும்னா இவன் நம்ம கொண்டு நைஸாக அவங்களே பழி போட்டுருவோம். ஏண்டா என்னை வாடு நீ பழி போடுத. உன் வேஷத்தில் வந்துட்டுனான். இப்போ எல்லாம் முன்னாடி கொள்ளுதோ. ஓ நீயே கொண்டியோ ப்ரோ. கரெக்டாக எனக்கு கொள்ளலான்னு பார்க்கும்போது எனக்கு காரியம் நீங்களோட ப்ரொடெக்ட் பண்ணுறது. கண்ணாடி ஒன்று சுத்த கேட்டுச்சு. வேறு வாச பாடி நவுன்லினரி இம்போஸ்டர். ஆடா பாவி பாவி பாவி. நானே இவன் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருந்தா இரு என்னோட பவர் இப்போ காட்டுதேன். இவன் மேலே பயிடுவேன். எப்போ தான் நான் கஷ்டப்பட்டு கில்லர் பதவி கிடைக்கும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம ஓட்டுன்னு தான் போடணும். இப்போ ஓட்டு போட்டு இவன் தான் என் மேலே சேஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிர்வ மேலேயே ஓட்டு போட்டுருவோம். ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். ஐ எம் பீங் ஃபேம்ட். எப்படியோ நம்மளை தான் ஓட்டு போட போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. ஏண்டா நான் சேஃப் ஷிஃப்டர் கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம்டா. எனக்கே ஓட்டு போட்டிங்கடா. ஒரு ஹோஸ்ட் எப்படி பாவம் பண்ணலாமாடா. சரி நமக்கு லக்கு இல்லை. அவன் நீ வசன் இம்போஸ்டர் வந்துருச்சுங்களா? சந்தோஷம். சாவோ டேக் பண்ணலாம். செத்தாலும் உங்களுக்கு ஒரு சாவு கேடா அப்பண்டா. சாவுங்கடா. செத்தாலும் என்னால் இப்படி பண்ண முடியாது தெரியும். அது கூட பயிர் நீங்கள் ஃப்ரெண்டு இன்னும் போக பண்ணாலும் பரவாயில்ல. எப்படியாவது உங்களை குண்டு சதக் கொல்லுல சதக் சதக்குன்னு கொல்லுடா. ஒன்றுட்டா அப்படியே போடி நல்ல அவ்வளோதான். அட பாவி பாவி பாவி. இப்போ இவன் கண்டிப்பாக தோற்று போக போகிறான். நான் உறுதியாக சொல்லுதேன். நான் சுனுப்பு இவன் நீ போஸ்டர். ஏண்டா கூட இருக்கிறான் மாட்டி முட்டு இவனை கடைசி நேரத்தில் போட்டு தள்ளியல. இப்போ 2 பேரும் சேர்ந்து உனக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அவ்வளோதான். டீம்மேட் எனக்கு நீ முடிச்சு விட்டல. இப்போ உன்னைய முடிச்சு விட இங்கே 2 பேர் போதும்டா. அது பவும் ஐடி கில்டு நவுன்லினியர். ஓ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம டீம்மேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அடப்பாவி கடைசி போய் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் இவன் சொல்லிட்டு கடைசி இவனுக்கே ஓட்டு போட்டாங்க பாருங்களேன். சரி சுனுப்புவியன் இஸ் இம்போஸ்ட். சரி கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இம்போஸ்டர் கிடச்சா இவன் அழகாக அவன் நட்டிட்டு போயிட்டான்.